இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது போட்டாங்க அப்படின்னா சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, மூவிஸ்ல கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா மேம் அதுக்கு பயந்த மாதிரி எல்லாம் தெரியலையே. ரேஷ்மா புஷ்பல்டி சப்ஸ்கிரிப்ஷன்லயே 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்களாம் அப்படின்னு. இல்ல இல்ல அப்படி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு யாரு சொன்னாங்க? இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பசங்களும் பயங்கரமா இருந்தாங்க. மேமுக்கு இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஐடியாஸ் எல்லாம் பலசு நிறைய இருக்கியா, ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. அதுக்கான தேவையான காசு வேணும்ல. மேக்ஸிமம் சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எல்லாம் சைட் அடிச்சு பழக்கம் இல்ல. சாரி யாராவது சைட் அடிப்பாங்களா? நான் இந்த சாரி விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ள வாரேன், ஓகேங்களா? ஓகே. எல்லாமே ஒரு அதட்டலாவே பேசுறீங்களே மேம். பேசுறதே அப்படிதான் நானு. ஓகே. சாரி பட் buy a saree. இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஃபேமஸா இருக்கீங்கல்ல மேம், அது சொல்றாங்க இன்ஸ்டாகிராம்ல டோட்டலா வந்து மேம் இறங்கிட்டாங்களா, ஏன் சீரியல் எல்லாம் பண்ணல, இன்னொன்னு பிசினஸ் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இல்ல யூடியூப்லயும் ஃபோக்கஸா இருக்கு, ஃபேஸ்புக்லயும் ஃபோக்கஸா இருக்கு, இன்ஸ்டாலயும் இருக்கு. ஆமா, ஆனா அப்புறம் சீரியல்லயும் இருக்கு, டிவிலயும் இருக்கு, அதுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ்லயும் இருக்கு. சோ எல்லாத்துலயுமே நம்ம ட்ரெண்டா இருக்கணும். ஆனா பசங்க எல்லாருமே சொல்றது இன்ஸ்டா தான் சொல்றாங்க. யாரோட பசங்க? நம்ம பசங்க தான், கேமரா பின்னாடி இருக்கிற பசங்களே சொல்றேன் நானு. Thank you so much. நீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. No problem. Okay. I love you guys. பசங்க எல்லாருக்குமே I love you. Okay, okay ma'am. Ladiesக்கு ரொம்ப love you. Okay, okay. அவ்வளவுதானே. சரி, இப்போ நான் சில சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ எடுத்தேன் மேம், ஓகேங்களா? சிலர்ல நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் உங்க சேனல்ல இருந்து. நான் எல்லா சேனலோட சீரியல் தான் நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ஆமா, நிறைய டைம் எடுத்திருக்கேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது போட்டாங்க அப்படின்னா சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, மூவிஸ்ல கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா மேம் அதுக்கு பயந்த மாதிரி எல்லாம் தெரியலையே. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கா என்ன? அப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது அப்படியா இருக்குன்னு, எனக்கு தெரியாது. அது வேற, அது ஒரு வேற. சோஷியல் மீடியாங்கிறது வேற. சீரியல் வந்து நம்ம கேரக்டர்ஸா நடிக்கிறோம், மூவிஸ்லயும் நம்ம கேரக்டர்ஸா நடிக்கிறோம். அது கேரக்டரா பார்க்கணும். சோஷியல் மீடியா இஸ் a digital media. You know, you promote yourself, you promote. So அதனால அதுல நான் ஒன்னும் தப்பா இல்ல, எனக்கு தெரியல. அப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட் ஆகுறது அப்படினா எனக்கு வந்து நான் பல வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கு. எனக்குன்னு எழுதிருக்கிறது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. சோ அதனால இப்படி இருக்கணும், இதனால அப்படி இருக்கணும் எல்லாம் நான் இருந்தது இல்லை. நானா இருக்கேன். யாருக்காவது வேலை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லன்னா ஓகே, அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ரேஷ்மா புஷ்பல்டி சப்ஸ்கிரிப்ஷன்லயே 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்களாம் அப்படின்னு. இல்ல அப்படி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் யாரு சொன்னாங்க? ஒரு வீடியோவே போட்டுருக்கேன். ரேஷ்மா புஷ்பல்டி. ஆமா, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்புறமா, உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. ரேஷ்மா புஷ்பல்டி சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு மாசத்துக்கு 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்களாம். அவங்க சொத்து மதிப்பு என்னன்னா இவ்வளவு இருக்கு. வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். அப்படியா மேம்? அப்படின்னு நான் கேக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு. பாருங்க, அதுக்கு தெரியாது, எனக்கு அதுவும் தெரியாத பத்தி நம்ம அவங்களுக்கும் தெரியாது. சும்மா அப்படியே போட்டு சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க. அவங்க யாராவது நிறுத்தி வீடியோ பாப்பாங்கன்னு சொல்றாங்க, தம்ப்நெயிலா போட்டுருப்பாங்க. உங்ககிட்ட இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பசங்களும் பயங்கரமா இருந்தாங்க. மேமுக்கு இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி மேம் வந்துச்சு? ஐடியாஸ் எல்லாம் பலசு நிறைய இருக்கியா, ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. அதுக்கான தேவையான காசு வேணும்ல. மண்டை வெட்டியா தானே உட்கார்ந்து இருக்கு. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம. சரி, புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. செலேக்கட் ஒரு சாரி பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 year ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் ரியலி குட். ஸோ இது சாரா புட்டிக்ல இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்போ பண்றேன். இட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொன்னீங்கல்ல டசன் கணக்குல ஐடியா இருக்கியா, ஆனா வந்து இப்போதைக்கு இது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் 1 வருஷமா அப்படிங்கும்போது டசன் கணக்கு ஐடியால இந்த சேலை ஐடியாவை முதல்ல சூஸ் பண்றது காரணம் என்ன? சூஸ் பண்றதுன்னா சேலை நம்ம நிறைய கட்டுவோம் இல்லையா, அதனால சாரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படியே வந்து சாரீஸ் கலெக்ஷன் பார்த்து நம்ம இப்போ டிவில அப்புறம் மூவிஸ்ல எல்லாம் கட்டுறது சாரீஸ் தானே, அப்படியே கலெக்ஷன் பார்த்து அது பிடிச்சிருச்சு. ஓகே, பிடிச்சிருச்சு. நான் இந்த சாரி விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ள வாரேன், ஓகேங்களா? ஓகே. எல்லாமே ஒரு அதட்டலாவே பேசுறீங்களே மேம். பேசுறதே அப்படிதான் நானு. சாரி. ஓகே. சாரி பட் buy a saree. வா கவுண்டர். ஓகே மேம், இப்போ நம்ம அந்த சாரி விஷயத்துக்குள்ள வருவோம். மேம் இப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி சாரி ஸ்டால்லாம் போட்டிருக்கீங்க. மேமுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் டிவியோ சீரியலோ இல்ல நியூஸ் சேனல், இப்போ நியூஸ் சேனல்ல தான் அதிகமா எங்க அக்காவே பாக்குறாப்ல,
நியூஸ் சேனலோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆக்டரோட சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, எனக்கு வந்து அது இன்ன வரைக்கும் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நீங்க நினைச்சது ஏதாச்சும் இருக்குதா மேம்? நிறைய இருக்கு. ஒன்னு சொல்லலாமே, இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டா பயங்கரமா எனக்கு இன்ன வரைக்கும் அப்படி அந்த எல்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்ல. க்ளோஸ் டு ஹார்ட்டா எல்லாம் அப்படி எல்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்ல. பார்த்தா நல்லா இருக்கு. மேக்ஸிமம் சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எல்லாம் சைட் அடிச்சு பழக்கம் இல்ல. சாரி யாராவது சைட் அடிப்பாங்களா? இப்ப எங்க வீட்ல சாரி கட்டியிருக்கிற ஆளை வேணா சைட் அடிக்கலாம். அப்படியா? ஆமா, சாரி சைட் அடிப்பாங்களா அது எனக்கு தெரியாது. இது ஜென்ஸ் விஷயம், அப்ப எனக்கு தெரியாது. இல்ல மேம், இப்ப எங்க அக்கா எல்லாம் வந்து நியூஸ் சேனல் பார்த்தா நியூஸ் பார்க்க மாட்டாப்ல, அந்த சாரி தான் எப்படி இருக்குன்னு பாப்பாப்ல. இல்ல அது நார்மலாவே விமன் மென்டாலிட்டி. ஒருத்தரை பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்குறது வந்து அது நார்மல் விமன் மென்டாலிட்டி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகுது இல்ல, சாரீஸ் எல்லாம் ஏகப்பட்ட ட்ரெண்ட்ஸ் வருது. அந்த ட்ரெண்ட்ல வந்து நம்மளும் அது வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அப்படி வாங்குறாங்க. ஆனா ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. இது என்ன சோசியல் மீடியா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆன பிறகு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ட்ரெண்ட் வருது. இப்போ புது சாரீஸ் வருது. இன்னைக்கு செக்ஸ் போட்டா நாளைக்கு ஃப்ளோரல், அதுக்கப்புறம் மல்காட்டன், அதுக்கப்புறம் காதி காட்டன், அதுக்கப்புறம் பைத்தானி. அடேங்கப்பா, தலையே சுத்துது. ஓகே மேம்க்கு எப்பயுமே வந்து இந்த சாரி கட்டினா எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், நான் வெளியிலயும் ஃபங்க்ஷனுக்கும் போயிடலாம் அப்படின்னு என்ன சாரி சொல்லுவீங்க? ஐ லைக் மல்காட்டன், ஜார்ஜெட், அந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸ் எனக்கு பிடிக்கும். ஓகே, ரொம்ப ஹெவியா எனக்கு போட பிடிக்காது. ஓகே, ஹெவியா பிடிக்காது. ஆமா, ஏன்னா வெயில் காலத்துல ரொம்ப ஹெவியா எல்லாம் போட முடியாது. ஆமா, அது நம்ம ரெயின்ல பாத்துக்கலாம். அப்படியே வந்துருச்சு பாரு ரெயின் இங்க சென்னையில. இந்த டிசம்பர் வருது இல்ல மேம், அடுத்து வருது இல்ல, பாத்துக்கலாம். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெயின் வரும். ஓகே, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மேம்? இப்போ அந்த சைடு வந்து டெலிவிஷன், இங்கிட்டு பிசினஸ், பேலன்ஸ்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னும் வீட்டை வேற நம்ம இல்லையா, இருக்கிற வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுலயாவது நமக்காக பெட்டரா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதனால ஓயக்கூடாது. டோன்ட் ரெஸ்ட் until you achieve all your dreams. மேம்க்கு யார் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வீட்ல? நானே எனக்கு பெரிய சப்போர்ட். இது வந்து நானே வந்து ஒரு பெரிய சப்போர்ட். நானே எனக்கு ஒத்துழைச்சு இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு நானே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பிகாஸ் நான் பேசிக்கலி ஒரு சோம்பேறி. என்னை வந்து எழுப்பி நானே வந்து தினமும் போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறது ஒரு பெரிய விஷயம். சரி, இது உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, அதை தாண்டி வெளியில வீட்ல யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்களா? எல்லாம் இருக்காங்க பாருங்க, இங்க வந்தவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் வராங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வீட்டுல வெளியில அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் தான், பிடிக்காதவங்க கூட நமக்கு சப்போர்ட் தான். அவங்க நெகட்டிவா சப்போர்ட் பண்றாங்க, இவங்க எல்லாம் பாசிட்டிவா சப்போர்ட் பண்றாங்க. சோ மொத்தத்துல சப்போர்ட் இருக்கு. மேம் பயங்கர ரக்கடான ஒரு கேரக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிடாதீங்க. ரக்கடே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். அப்படியா? ஆனா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்க கெத்து தான் மேம். நீ கேள்றா, நான் பதில் சொல்றேன் டாடின்னு. வேற என்னையா இருக்கு? இதுதான் வாழ்க்கைன்னு இறங்கியாச்சு, அப்புறம் என்ன இருக்கு இதுல எல்லாம்? முடி மறைச்செல்லாம் வாழ முடியாது. Thank you so much மேம். Thank you. இன்னொரு நல்ல இன்டர்வியூல நம்ம மீட் பண்ணலாம். இன்டர்வியூ மீட் பண்ணலாம். Thank you so much. Thank you. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது போட்டாங்க அப்படின்னா சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, மூவிஸ்ல கிடைக்காது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா மேம் அதுக்கு பயந்த மாதிரி எல்லாம் தெரியலையே. ரேஷ்மா பஸ்பல்டி சப்ஸ்கிரிப்ஷன்லயே 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்களாம் அப்படின்னு. இல்ல அப்படி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் யாரு சொன்னாங்க? இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பசங்களும் பயங்கரமா இருந்தாங்க. மேம்க்கு இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஐடியாஸ் எல்லாம் பலஸ் நிறைய இருக்கியா, ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. அதுக்கான தேவையான காசு வேணும்ல. மேக்ஸிமம் சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எங்க சைட் அடிப்பீங்க? சாரி எல்லாம் சைட் அடிச்சு பழக்கம் இல்ல. சாரி யாராவது சைட் அடிப்பாங்களா? நான் இந்த சாரி விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ள வரேன், ஓகேங்களா? ஓகே. எல்லாமே ஒரு அதட்டலாவே பேசுறீங்களே மேம். நீங்க பேசுறதே அப்படிதான் நானு. ஓகே, சாரி பட் buy a saree. buy a saree.